மிஸ்டர் ஸ்டாலின் ரொம்ப சந்தோஷப்பட வேணாம் மிஸ்டர் ஸ்டாலின். திமுக சொல்றேன், நாங்க செகண்ட் டைம் வாய்ப்பு கொடுத்துருக்கோம். செகண்ட் டைம் உங்களுக்கு எதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கோம்னா, நீங்க ஏதோ 5 வருஷத்துல அப்படியே ரொம்ப பெருசா நீங்க பண்ணி காமிச்சதுக்கு நிறைய பண்ணிருக்கீங்க, டவுட் இல்ல. பட் நிறைய பண்ணல, அதுலயும் டவுட் இல்ல. சோ நீங்க இது உங்களுக்காக ஓட்டு வந்துச்சுட்டு இந்த நினைப்புல இருந்துடாதீங்க. நாங்க பிஜேபியை பார்த்து பயப்படுறோம். பிஜேபி பார்த்து பயந்துட்டே இருந்த காலத்துல இந்த தாவேகா வந்துருச்சு, அதை பார்த்து பயப்படுறோம். ஐயோ இது நடான்ட்டு இந்த பயத்தினால உங்களுக்கு ஓட்டு விழுந்திருக்கு. உங்களுக்காக ஓட்டு வந்ததுன்ட்டு இந்த பெரிய அரகன்ஸ்ல இருந்துடாதீங்க. ஜர்னி டஃபா இருக்க போகுது. 5 years are going to be very tough for you. அங்க ஆம் ஆத்மி பார்ட்டியை முடிச்சிட்டாங்க மோடி. ஷிபு சோரன் உள்ள போட்டாங்க. சந்திரசேகர் ராவ் கட்சி கம்ப்ளீட்லி காலி. அது அவங்க பொண்ணு வேற கட்சி ஃபார்ம் பண்ணிடுச்சு. தெலுங்கானா ராஷ்டிர சமிதியோ தனியா ஃபார்ம் பண்ணிடுச்சு. சோ நெக்ஸ்ட் டிஎம்கேக்கு தான் வர போறாங்க. உங்களை எது கூட்டு வச்சிருக்கணும். இப்போ மம்தா முடிக்கிறான். ஐ ரியலி ஹோப் மம்தா பானர்ஜி should win. My heart goes out to that brave lady. பிரேவ்னா சூப்பர் பிரேவ் அந்த அம்மா. இந்த பிரேவரி உங்ககிட்டயும் எதிர்பார்க்கிறேன். You have to be brave. சங்கி மங்கிங்களை புடிச்சு அவங்க கிட்ட நீங்க இந்த எச்ராஜ் எல்லாம் பார்க்க போனீங்கல்ல சார், சகிக்கல. ஐயோ சம்மன் பண்ணாம பார்க்க போறீங்க. சோ நிறைய குறைபாடு இருக்கு உங்க இந்த 5 வருஷம் ஆட்சியில. சோ we will keep reminding you, we will keep fighting with you. பட் ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, திருத்திக்கோங்க. திருத்தறதுக்கு ஒரு வாய்ப்பு மக்கள் கொடுத்திருக்காங்கன்னா 4ஆம் தேதி தெரியும். பட் மிஸ்டர் ஸ்டாலின் அண்ட் டிஎம்கே அரகன்ஸ் இஸ் வெரி பேட். யதார்த்தத்தை ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கோங்க. நீங்களும் ஹாப்பியா இருப்பீங்க, நாங்களும் ஹாப்பியா இருப்போம். நன்றி.